குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், பதிலடிகள் என பரபரப்புக்கு பஞ்சமின்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் பேட்டிகள், மேடை பேச்சுகள், பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கலாம். எடப்பாடி மக்கள் வாக்களிச்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்குனீங்க, எப்போ முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட பெருமையை நீங்க தேடி தந்திருக்கிறீங்க. வாழ்நாள் முழுவதும் நினைத்துக் கொண்டே இருப்பேன். ஆகவேதான் எடப்பாடியில பார்த்து பார்த்து எடப்பாடி அழகா இருக்கணும். உள்ள நுழையுமே பாருங்க, ரோடு வசதி, தண்ணி வசதி, எல்லா வசதியும் நம்முடைய பகுதி புறக்கணிச்ச பகுதியா இருந்தது, புறக்கணிச்ச பகுதியா இருந்தது. இந்த பகுதிக்குள்ள வர்றதுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான பகுதியா இருக்கின்ற ஒரு சூழ்நிலை நகரத்தை உருவாக்கின்ற எடப்பாடி தொகுதி முழுவதும் எனக்கு தேவையான திட்டங்கள் எல்லாமே சாலை வசதி, குடிநீர் வசதி, அதே போல சுகாதார வசதி எல்லாமே நிறைவேற்றப்பட்டுகிறது. எங்கேயுமே குறை என்று சொல்லாத அளவுக்கு என்னால் முடிந்த செய்திருக்கிறேன். இன்னும் ஒன்னு ரெண்டு விட்டு போனாலும் அதையும் கொடுங்க, அதையும் நிறைவேற்றி தர தயாரா இருக்கிறேன். எடப்பாடி தொகுதி மட்டுமல்ல, இந்தியாவில் எங்க போய் கேட்டாலும் முதலமைச்சர் தொகுதினா எடப்பாடியான கேட்கின்ற அளவுக்கு பெருமை சேர்த்த மக்கள் நீங்கள். வாழ்நாள் கூட உங்களுக்கு நான் நன்றி கடனாக இருப்பேன். நான் முதலமைச்சர் நினைக்கிறேன். இங்க இருக்கின்ற என் முன் நிற்கின்றவர்கள்தான் தமிழகத்துடைய முதலமைச்சர் நான் இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கும் தொண்டராக இருக்கின்றேன். இன்னைக்கும் நாங்கள் தொண்டராக இருந்து நான் முதலமைச்சர் பணியை செஞ்சிட்டு இருக்க ஒழிய நான் முதலமைச்சர் ஒருபோதும் நான் நினைத்ததில்லை. இந்த எடப்பாடி வாழ் மக்கள் அனைவரும், நாட்டுடைய மக்கள் அனைவரும் முதலமைச்சர் என்றுதான் நினைக்கின்றேன். எனக்கு பணி செய்ய வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் மக்களுக்கு என்னால் முடிந்த நன்மைகளை செய்து கொண்டு இருக்கின்றேன். அம்மையார் முதலமைச்சராக இருந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவருடைய மரணம், அந்த மரணத்துல மர்மம் இருக்கிறது. இந்த மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் இருக்கிறது என்பதை முதல்ல கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்த யாருன்னு கேட்டீங்கன்னா நாங்க இல்ல. இன்னைக்கு எடப்பாடிக்கு அடுத்து உற்ற தோழனாக பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு OPS, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், துணை முதலமைச்சராக. அவர் தான் முதல்ல இதை வெளியே கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார், எதற்காக கொண்டு வந்தார்? அவர் முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா இறந்த உடனே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் முதலமைச்சராக சட்டமன்றத்திற்குள்ளே வருகிறார். வந்த உடனே எதிரில நாங்களும் போய் உட்காருகிறோம், எதிர்கட்சியில உட்காருகிறோம். எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் என்னதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் கொள்கை ரீதியில லட்சிய அடிப்பில் எவ்வளவுதான் வேறுபாடுகள் இருந்தாலும் ஆனால் ஒருவரை பார்க்கிற போது வணக்கம் வைப்பது இயல்பு. எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அதுதான் மரபு. ஆக அந்த அடிப்படையில் நாங்கள் அவரை பார்த்து வணக்கம் வச்சோம். முதலமைச்சராக வந்து உட்காருகிறார். அவரும் எங்களுக்கு திருப்பி வணக்கம் வச்சார். அதற்கு பிறகு வேற ஒண்ணும் இல்ல, ஒரு புன்முறுவல் அவரை பார்த்து பூத்தார். உடனே அவர் வாய் விட்டு சிரிச்சார். இதுதான் நடந்துச்சு. சிரிச்சது தப்பா போச்சு. எப்படி எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினை பார்த்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிரிக்கலாம் என்று சசிகலா உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. என்ன ஆக்ஷன்? முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. இந்த துரோக கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் மானம் கேட்ட கூட்டணி என்று சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், மத சார்பற்ற மக்கள் கூட்டணியா. மற்றவங்க நம்மள மத சார்ந்தவங்க, அவர்களுடைய மத சார்ந்தவங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் இஸ்லாமியர்களின் காவலர்கள், இந்து கணவர்களை நாங்கள் மதிப்பதில்லை என்றெல்லாம் சொல்லிட்டு ஊராக இருந்தாங்க. இப்ப இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவங்களை கைய விட்டாங்க. அதனாலதான் ஆர்கே நகர் தொகுதியில டெபாசிட் காலியாயிருக்கு. உடனே பயம் வந்து போய் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, எங்கள் குடும்ப பெண்கள் எல்லாம் கோயில்களுக்கு செல்வார்கள். இல்லை எல்லாரும் வீட்டு பொம்பளைங்களும் கோயிலுக்கு போவாங்க, எங்க போவாங்க. இவங்க வீட்டு பெண்கள் சந்திரமண்டலத்துக்கு போன மாதிரி அது பெரிய விஷயமா சொல்லிட்டு. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே அற்புதமாக உரையாற்றினார். ஏராளமான கேள்விகளை கேட்டார். ஆனால் மோடியால் பதில் சொல்ல முடியவில்லை. அதற்கு பதிலாக மோடி என்ன செய்தார்? நேருவின் குடும்பத்தை தாக்கி பேசினார்.
அன்னை சோனியா காந்தியை தாக்கினார், இந்திரா காந்தியை தாக்கினார், காங்கிரஸ் கட்சியை தாக்கி பேசினார், கடைசியாக ராகுல் காந்தியை தாக்கி பேசினார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியிலே நடைபெற்ற கூட்டத்திலே ஒரு இளம் மாணவி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் எதற்காக மோடியை கட்டி தழுவினீர்கள் என்று கேட்டார். அதற்கு தலைவர் அவர்கள் பதில் சொன்னார்கள், அவர் எங்களை கடுமையாக பேசினார், அடுத்தது நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், அப்படி பதில் சொல்வதாக இருந்தால் நானும் கடுமையாக பேச வேண்டும். ஆனால் இந்திய கலாச்சாரம் இன்னொருவர் மீது வெறுப்பை உமிழ்வது அல்ல, அதற்கு மாறாக அன்பு காட்டுவது. எனவே நான் எண்ணினேன், நாம் மோடியின் மீது அன்பு காட்டுவோம் என்று கருதி அவரை சென்று நான் அணைத்து கொண்ட பொழுது அவருக்குள் அன்பு எழுந்ததோ இல்லையோ, ஆனால் என் மனம் நிம்மதி அடைந்தது, நான் அன்பு பெற்றேன் என்று புத்தபிரானை போல அற்புதமான கருத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் என்ன சொன்னாரோ, என்ன செய்தாரோ, இன்றைக்கு அதை இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார். வெறுப்பு என்கிற மலையை அவர் அடித்து நொறுக்கி இருக்கிறார். மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஜாதி இல்லை, மதம் இல்லை, வேறுபாடு இல்லை என்பதுதான் நம்முடைய கொள்கை என்பதை எல்லா கூட்டங்களிலும் அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். அறுபடை வீடுகளிலே இருக்கக்கூடிய திருமுருகன் திருக்கோயில்களாக இருக்கட்டும், நம்முடைய மக்கள் முளைப்பாரி எடுத்துக்கொண்டு பால்குடம் எடுத்துக்கொண்டு ஊர் ஊருக்கு அம்மன் கோயில்களுக்கு செல்கிறார்களே, அதையெல்லாம் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், மகிழ்ந்து வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் தொழுகை நடத்துவதற்கு அவர்கள் மசூதிகளுக்கு செல்லட்டும் பாதுகாப்பாக, கிறிஸ்தவ சகோதரர்கள் தேவாலயங்களிலே ஜெபிக்கட்டும் அவர்கள் பாதுகாப்பாக, சீக்கியர்கள் கிரந்தங்கள் வாசிக்கட்டும் பொற்கோயிலே பாதுகாப்பாக, சமணர், பௌத்தர், பார்சிக்காரர், பகுத்தறிவாளர் என அனைவரும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட நாடுதான் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தின் அடிப்படை. இந்த பன்முகத்தன்மையை உடைத்து சிதைத்து ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே சமஸ்கிருதம் என்ற ஒரு ஒற்றைத்தன்மையை திணிக்க நினைத்தால் நாட்டிலே பேரபாயம் ஏற்பட்டுவிடும். சொல்றாங்க சம்பளம் வந்து 3 நாள் எவ்வளவு மாசம் சம்பளம் வந்து வருதுங்களா? கரெக்டா வரமாட்டேங்குது. 3 மாசத்துக்கு இருக்காரு வேலையும் கொடுக்கறது. 13 வருஷத்துக்கு முன்ன அன்னை சோனியா காந்தி மேல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறப்ப 100 நாள் வேலை கொண்டாந்தாங்க. அப்ப திட்டம் என்னன்னா, ஒரு 7 குடும்பத்துக்கு 100 நாளாவது வேலை கொடுக்கணும், 2வது 1 வாரம் 10 நாள் சம்பளம் கொடுத்தாதான் அவங்க சந்தைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு சரியா இருக்கும்னு. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்தா நீங்க கேட்கவே வேண்டியதில்லை, முன்பு இருந்தது போல 1 வாரம் 10 நாள்ல வந்து கட்டாயம் சம்பளம் வரும். ஒரு ஏழை குடும்பத்திற்கு 6000 ரூபாய் கொடுப்பாங்க. நான் இன்னைக்கு வந்து எப்படி உங்க முன்னாடி வாக்கு கேட்கிறேனோ அதே போல வெற்றி பெற்ற பிறகும் உங்கள் முன்னாடி வந்து உங்கள் குறைகளை கேட்டு அதை தீர்ப்பேன். சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னாரு. உடனே பார்த்த உடனே எல்லாரும் அனந்து போய் என்ன செய்யறது அப்படின்னு, என்னையா அதுக்கு அர்த்தம் யாருக்கும் தெரியாது. அக்கிதி நக்கியோ அப்படின்னாரு. அது ஒண்ணுமே இல்லை, பூராமே என்எஸ் கிருஷ்ணனுடைய ஒரு, அதாவது சந்திரலேகான ஒரு சினிமா. அது என்எஸ் கிருஷ்ணன் வேற வேஷம் போட்டுட்டு உள்ள போவார், கலைவாணர். போகும்போது அவர் என்ன புரியணுங்கிறதுக்காக அந்த மொழியை மாற்றி ஜாட காட்டுவார். அது ஒரு வசனம் இருக்கும், உரையிலே தக்காரு அப்படின்பாரு, தரையிலே உட்காருன்னு சொல்றது அவங்க உள்ள குளிச்சுவாங்க. அதுதான் உரையிலே தக்காரும்பாரு. அது மாதிரி வித்த காட்டுறதுக்காக இவர் இந்த வாசகம்லாம் சொன்னார். ஒண்ணு வீட்டுக்கு போங்க எல்லாரும், யாரும் கவலைப்படாதீங்க, நான் கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவேன், கொண்டு வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பேங்க்ல போடுவேன் அப்படின்னாரு. நான் மற்றவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தவராக இருந்தாலும் எம்மதம் சம்மதமே என்று எல்லோரும் கட்டித்தழுவி கொண்டிருக்கிற பூமி பெரியார் பூமி. இங்கு நல்லிணக்கம். இந்தியாவிலே பாபர் மசூதி கலவரம் நடந்த போது கலவர பூமி, மத கலவரமே நடக்காத ஒரே மண் தமிழ் மண், தமிழ்நாட்டு மண். அதை ஆங்கில பத்திரிகைகள் எழுதியிருந்தார். காரணம் பெரியாருடைய உழைப்பு, திராவிட இயக்கத்தினுடைய உழைப்பு என்று எழுதியிருந்தார். எனவேதான் நண்பர்களை, இந்த கொள்கை கூட்டணிக்கு பெயரே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. என்னுடைய வருத்தம் எல்லாம், இதை நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இருந்து இந்த மாதிரி பேசி இருந்திருக்கணும். தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கேட்பாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள். நான் பொது அரசியல்வாதி தாமதமாக வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
ஆனால் ஏற்பட்ட தாமதத்தை எட்டி பிடிக்கும் வேகத்தில் மக்கள் நீதி மையம் வேலை செய்யும். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. கடந்த ஒரு வருஷமே சான்று. இந்த குழந்தை எந்திரிக்குமா தெரியல, நடக்குமா தெரியல, இங்க சொடக்கிப்பாரு அங்க சொடக்கிப்பாரு, புத்தி சுவாதீனம் இருக்கா தெரியல, என்னென்னமோ சொன்னாங்க. பெற்ற எங்களுக்கு பதட்டமாக இருந்தது. ஆனால் இன்று நீர் நடை போடுகிறது. விமர்சனம் பண்ணவங்கலாம் பின்னாடி ஓடியாராங்க, வேகமா எட்டி பிடிக்க. அதற்கு காரணம் நீங்கள் கொடுத்த அன்புதான். நீங்கள் அனைவரும் பத்திரமா வீடு போய் சேரும் பொழுது என் தோழர்கள் இங்கே பின்தங்கி இங்கே இருக்கும் குப்பைகளை எல்லாம் அகற்றி ஓரம் கட்டி விட்டுத்தான் போவார்கள். இவர்கள் கையில் நாட்டை கொடுத்து பாருங்கள், ஒரு குப்பை இருக்காது. ஆட்சியில் இருக்கும் குப்பை மறக்கண்டு அகற்றி விடும். எவ்வளவு கோபம் இருக்கிறது. ஆனால் யாரையும் உரிமையில் பேசாது எங்கள் கட்சி, யாரையும் அவமதிக்காது. ஆனால் மக்களுக்கு விரோதமான செயல்கள் செய்பவர்கள் கண்டிப்பாக எங்கள் விரோதி என்பதை அடையாளம் காண்பதில் எந்த தயக்கமும் கிடையாது.